ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்பவும் போல் நம்மளோட இன்றைக்கி டே வந்து 4 மணிக்கு ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு குளித்து முடித்து ரெடியாகி வர்றதுக்கே 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பாவை வச்சுட்டு வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு போயிட்டேன். கேட்டு திறந்து லைட்டெல்லாம் போட்டாச்சு. எப்பவும் போல் பெருக்கிற வேலை தான். பெருக்கிட்டு கலர் கோலம் மாவில் நல்லா பெருக்கி தள்ளிட்டு சாணி பவுடர் போட்டு நல்லா தொடப்பத்தை வச்சு தீத்தி விட்டுட்டேன். தீத்தி விட்டுட்டு பூஜை ரூமுக்கு வந்து லைட்டை போட்டுட்டு கிச்சனில் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். கோலம் போடுற வீடியோ மட்டும் நான் எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் நான் திருப்பாவை சாங் வச்சுருந்தேன். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணல. ஏன்னா பசங்க இப்போ வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால டிவி ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கேன். சாமி பாட்டுக்கு மட்டும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வைப்பேன். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், எப்போவுமே டவலோடு வந்து நிற்பார். இன்றைக்கி தான் வேஷ்டியெல்லாம் கட்டி வந்து நின்றுட்டுருந்தார். சின்னதாக தான் கோலம் போட்டிருந்தேன், ரொம்ப பெரிய கோலம் போடலை. பெரிய கோலம் போட்டால் சீக்கிரமாக விளக்கேற்ற முடியாது. ஏன்னா 5:30 மணிக்கு மேலே போயிட்டால் அதுக்கு பலன் கிடையாது. அதனால் 5:30 மணிக்குள்ளவே விளக்கேற்றணும் அப்படின்றதுனால மீடியமாக ஒரு கோலம் போட்டுட்டு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுவத்தியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிலைவாசலுக்கு போவோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குற ஒவ்வொரு லேடிஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செய்யுங்க. அவங்கவுங்க வீட்டில் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தெய்வத்துக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள். மனசார வேண்டிக்கோங்க. மனசுக்கு நிறைவாக பூஜை பண்ணுங்கள். சந்தோஷமாக பூஜை பண்ணுங்கள். இது வந்து நிலைவாசலை நைட்டே நான் கோலம் போட்டுட்டேன். ஏன்னா காலையில் நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சா கூடமே காலையில் வேலை ஆகிறது ரொம்ப கஷ்டம். மாவிளக்கில் வந்து நைட்டே கோலம் போட்டால் தான் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். காலையில் போட்டோன்னா ஈரமாக இருக்கும், அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நைட்டே போட்டுருவேன். மாவிளக்கு மாவில் மட்டும் கோலம் நைட்டே போட்டு விட்டுருவேன். நைட்டு வீடியோ எடுத்திருந்தேன், நான் இதோட கனெக்ட் பண்ணல. சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் வத்தி ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கொட்டாங்குச்சி நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற கொட்டாங்குச்சியை ஒன்று கூட நான் தூக்கி கீழே போட மாட்டேன். ஒரு பெயிண்ட் பக்கெட் வச்சு அதிலேயே போட்டு 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 வச்சுருப்பேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 2 கொட்டாங்குச்சி எடுத்து வேக வச்சு சாம்பிராணி போடுவேன். இது வந்து எப்பவும் போல் பஞ்ச பாத்திரத்தில் மஞ்சத்தூள், நம்ம வாசனை பொடி போட்டுட்டு எடுத்து அவங்கவுங்களுக்கு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. கொட்டாங்குச்சி இப்போ தான் பற்ற வச்சு விட்டுருக்கேன். அடுத்து இன்றைக்கி நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி தான் நான் சாமிக்கு வச்சுருந்தேன். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா திராட்சை வச்சுருந்தேன். அதுக்கும் முந்தின நாள் வந்து ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறதுனால வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் நம்ம முருகருக்கு, விநாயகருக்கு, முத்து மாரியம்மனுக்கு எல்லா தெய்வத்துக்குமே வந்து இன்றைக்கி முந்திரி தான் பிரசாதம். பாருங்கள், நல்ல காலையில் அதிகாலையில் அந்த 5:30 மணிக்கு 5:15க்கு விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு பாருங்கள். அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நம்ம எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன நம்ம ஒரு துன்பத்தில் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் வந்து மங்களகரமாக நல்லா சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணி பாருங்கள். நம்ம மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவம் எனக்கு இருக்குது. நான் இந்த பூஜை பண்ணுறதுல ஒவ்வொரு நாளும் அனுபவப்பட்டு தான் நான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டது நீங்களும் வந்து அனுபவப்படணும், உங்களுக்கும் ஒரு நன்மை அதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் முழுசாக நம்புறது என்னோடய கந்த கடவுளை. நான் என்றைக்குமே அவரை மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் 3 வருஷமாக ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாவே அதுக்கு காரணம் என் கந்த கடவுள் தான். அவரை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்றைக்கும் நான் அவரை விடவே மாட்டேன். நான் யார் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை விடாமல் வேண்டிகிட்டே இருப்பேன். அவரை வந்து
கெட்டியமாக பிடிச்சிப்பேன், நான் விடவே மாட்டேன் அவரை. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் என்னவோ அந்த கடவுளை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. நல்லா பூஜை பண்ணுங்கள். அவர்கிட்ட உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்களோட சந்தோஷத்தை சொல்லுங்கள். எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். கஷ்டத்தை சொல்லணும், சொல்லி அழுவோம், துன்பப்படுவோம், திட்டுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒன்று வரும்போது அவர்கிட்ட சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அவர் இல்லாமல் நாம் இல்லை. நம்ம கஷ்டம் வருது அப்படின்னாவே அவர் தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்படுத்தி பார்ப்பாரு. கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை திரும்பவும் நம்மளை நினைக்கிறாங்களா, இல்லை அப்படியே விட்டுடுறாங்களா அப்படின்னு அவர் பார்ப்பாரு. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவரை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே படிப்படியாக மேலே வர ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக கைவிட மாட்டார். கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் முருகன் வந்து கைவிடவே மாட்டார். இது வந்து என்னோட அனுபவம், 3 வருஷத்து அனுபவம் இது. அதனால் நான் இப்போ உட்காந்து இதில் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லா லேடிஸும் வீட்டில் வந்து விடிய காலையில் எந்திரிச்சு குளித்து விளக்கு போடுங்க. குளிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் குளித்து தான் விளக்கு போடணும். குளித்து விளக்கு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் சிவன் கோயில் தான் போயிருந்தேன். இனிமேல் வரும் எல்லா வீடியோவிலுமே நான் 30 நாளுமே சிவன் கோயில் தான் போகிறேன். அங்கே சிவன் கோயில் போயிட்டு வரணும், 30 நாளும் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, டட்டா.